வணக்கம். நான் சைதை மீனா. நான் நல்லா இருக்கிறேன். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? சந்தோஷம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னாக்கா முளவு பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த முளவுல கால்சியம், பாஸ்பரஸு, அப்பால இரும்பு எல்லாம் இன்னும் எல்லாம் இருக்குது. அப்பால இதோட குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வெஸ்தை முறிக்கிறது, வாதத்தை அடக்கிறது. வாத உடம்புக்காரங்களுக்கு சமயத்தில் வாதம் மீறி சொல்ல அடக்கிறது, ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது. அப்பால செரிமானம் இல்லாத மந்தமாக இருந்ததுன்னா அத்தை சரி பண்ணுறது, செரிமானத்தை சரி பண்ணுறது. இப்படி எல்லாமே அஜீர்ண கோளாறுன்னுவாங்க. அத்தத்தை செரிமானம் இல்லாத இருக்கிறத, மலச்சிக்கல் இருக்காது. இதெல்லாம் நல்லது தான் செய்யுது. ஆனாக்கா இதெல்லாம் எப்போ வேலை செய்யுதுன்னா, நம்ம அளவோட எடுத்துக்க சொல்ல. அளவுக்கு மீறினா என்ன ஆகுதுன்னா, வயிற்று வலி, அப்புறம் குடல், இறைப்பைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுலெல்லாம் புண்ணாகிறது. இந்த மாதிரிலாம் இருக்கும். அளவோட சாப்பிட்டா நல்லது. நம்மளுக்கு வயிற்றுல எப்போனா பார்த்தீங்கன்னா என்னவோ சுரக்கிற மாதிரி இருக்கும், சுரக்கிற மாதிரி எரியிற மாதிரி இருக்கும். அப்போ வெறும் வயிறாக இருக்கும். அத்தை சாப்பாடு சாப்பிட்டோம்னா அது கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும், கட்டுப்பாட்டில் வரும். அந்த மாதிரி அமிலத்தன்மைன்னு இருக்குது, வயிற்ற புண்ணாக்குறது. அந்த மாதிரி இருக்க சொல்ல அதுக்கு இது முளவு நல்லதான். ஆனால் எல்லாமே அளவாக எடுத்துக்க சொல்லதான். இப்போ இந்த விஷத்தை முறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, விஷத்தை முறிக்கிறதுன்னு சொல்லிட்டு இதில் என்னன்னா, எதனா பூரா தேள் இது மாதிரி எதனா கடிச்சுன்னா வைத்தியரை தேடி போவாங்க. இப்போ மாதிரி அப்போல்லாம் ஆஸ்பத்திரி எல்லாம் இல்லை. வைத்தியம் தான். வைத்தியர்னு ஒருத்தர் இருப்பார். இல்லைன்னா வீட்டில் ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா அதுவே வைத்தியம் பார்க்கும். அப்படி இல்லாத சொல்ல அந்த வைத்தியரை தேடி போவாங்க. அது ராத்திரி நேரம் ஆனால் இப்போ மாதிரியா நேரம் ஆனாலும் லைட்டை போட்டுன்னு இருக்கிறாங்க ஆஸ்பத்திரியில். அப்போ அப்படி இல்லையே, வைத்தியர் தூங்குவார். அவரை எழுப்புறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆகிடும். அப்போல்லாம் அவர் ஏந்திச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு அப்பால போய் மூஞ்சி கழுவிட்டு வாய் கொப்பளிச்சுட்டு வர்றது, அந்த பொருளுங்களை எடுத்துன்னு வர்றது, இதுக்கெல்லாம் ஒரு 10 நிமிஷம் ஆகும். அது வரைக்கும் இந்த கடிப்பட்டவன் இப்படி செய்துன்னு இருப்பான். என்ன இதில் இன்னொன்னுனாக்கா, விஷத்தை முறிக்கிறதுன்னு வைத்தியராண்ட போனாங்க. அந்த காலத்தில் டாக்டருங்க இல்லை. அந்த வெத்தலையில் முளவு எண்ணி வச்சு கொடுப்பாங்க. 5 முளவு, 10, 7 முளவு, 9 முளவு அந்த மாதிரி வச்சு கொடுத்து அத்தை இங்கே ஒதுக்கிக்கின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சாறு இறங்கணும் உள்ளக்கா, தூங்கக்கூடாதான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இருக்குது. ஆனாவே வயிற்றுல வயிற்று வலி வந்துடுச்சுன்னு அந்த வீட்டில் இருக்கிற ஆம்பளைக்கு இந்த பொண்டாட்டி என்ன சொல்லும், என் மாமியார் மருந்து வச்சிடுச்சுன்னு. மாமியார் என்ன சொல்லும், என் மருந்து வச்சுட்டா ஆன்னு சொல்லுவாங்க. 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருப்பாங்க. அவன் வயிற்று வலியில் துடிச்சுன்னு இருப்பான். அப்பால 10 முளவு இருந்தால் பகைவன் வீட்டில் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. இதுங்க 2ஐயும் வச்சு நீ யார்கிட்ட சாப்பிடுறது, நீ சோறு போடுன்னு சொல்லும். இல்லை நீ போடு, சரிவா நான் போடுறேன், இல்லை நான் போடுறேன், இந்த மாதிரி இருக்கும். அப்பால என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மருந்து எடுக்கிறதுக்கு கூட்டின்னு போனேன்னு சொல்லுவாங்க. மருந்து எடுக்கிறதுக்கு கூட்டின்னு போனேன். அவன் வயிற்றுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குதுன்றது இவங்க நம்பிக்கை. அவங்க கூட்டின்னு போனாக்கா அங்கே வைத்தியர் என்ன பண்ணுவார், இதுங்க இப்படி வயிற்றுள்ள மருந்து இருக்கிறதா நினச்சின்னு இருக்குதுங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு அல்சருக்கான கை வைத்தியம் பார்த்துட்டு ஏதோ ஒன்று வயிற்றுலேருந்து ஊதி எடுத்து கொடுப்பாரு தருதுன்னு சொல்லிட்டு. இவங்க ஐயோ அவர் வயிற்றுள்ள மருந்து இருந்தது, அதில் முடி வேற முளைச்சிருச்சு,
நீ சோறு ஆக்கி போட்டதில் முடி இருந்திருக்கும், அது போய் ஒட்டின்னு இருந்திருக்கும், என்ன பண்ணுறது. இப்படிலாம் கூட இருக்குது உலகத்தில். இன்னுமே கிராமங்களில் இருக்குது மருந்து எடுக்கிறது ஆன்னு சொல்லிட்டு. இப்போ எதுக்கு சொன்னேன்னா, இந்த 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்லேயும் சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. அது அது அந்த காலத்தில் வந்து யாராவது ஆகாத வீட்டில் சாப்பிட்டா அதனால தான் இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். உண்மையாலுமே ஒரு அளவாக மிளகு இருந்ததுனாக்கா சாப்பாட்டில் அது நம்மளுக்கு நல்லது தான். அளவுக்கு மீறி போச்சுனாக்கா அது நஞ்சாயிடும். அதனால் எவ்வளோ சாப்பிட்றதுன்னு பார்த்து சாப்பிடணும், அவ்வளோதான். இன்றைக்கி மிளகை பற்றி இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் வரேன்.